புது வருடம் ஸ்டார்ட் ஆயிட்டு ஆனாலும் எந்த மாற்றமும் இல்லையே. கவலை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், வேதனை, பலவீனம், போராட்டம், ஏமாற்றங்கள் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கே. தனிமையா இருக்க மாதிரி இருக்கு. எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு இந்த சூழ்நிலையில இருக்கீங்களா? கிளங்காதீங்க. ஒருவர் உங்க கூடவே இருக்கார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போன வருஷம் எல்லாம் அவங்க கூட இருந்தவங்க இப்போ இல்லை, ஆனா நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்கல்ல, அவரோட கிருபை தான். நீங்க இன்றைக்கு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கலாம். உங்க புலம்பில ஆனந்த கணிப்பாக மாற பண்ணுகிறவர் உங்களோடு இருக்கிறார்ல. எந்த பெரிய மலை போல துன்பம் வந்தால் என்ன, விசுவாசத்தோடு அவரோட பேரை சொல்லி கூப்பிடுங்க. உடனே பதிலளிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னங்க இன்னும் யாரை சொல்றேன்னு புரியலையா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பலவீனங்களை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தன்மைகளால் நாம் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்க எந்த பெரிய மலையின் முன்பாகவோ, கோலியாத்தை முன்பாகவோ, செங்கடல் முன்பாகவோ, சிங்கங்களின் முன்பாகவோ நிற்கலாம். ஆனால் இயேசு என்னும் ஒரே நாமத்தை, அந்த நாமத்தை நீங்க கூப்பிட்டு பாருங்க. மலை போல இருக்கிற பிரச்சனை பனி போல மறையும். கோலியாத் போல நிற்கிற மனிதர்கள் சரிந்து விடுவார்கள். செங்கடல் போல தடியாய் இருக்கிற வழி திறக்கப்படும். போயிருக்கிற சிங்கம் போல் பேசி உங்களை துக்கப்படுத்தின வாய் கட்டப்படும். இவை அனைத்தும் என் தேவன் ஒருவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க யாரா இருந்தாலும் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். உங்க கண்ணீரை காண்கிறார்.